ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி சலங்கை ஒலி சீரியல் மார்ச் 21, 2026 என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பூமி வந்து சிவாட்ட வந்து அவங்க அப்பா அம்மா பற்றி கேட்குறா. எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்பா அம்மா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அவன் வந்து அழுதுகிட்டே சொல்கிறான், அப்பா அம்மா வந்து செத்து போயிட்டாங்க, அந்த ரவுடிங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அழுதுட்ருக்கா. அவங்க அப்பா அம்மா வளர்த்தது அவளை வந்து எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படியெல்லாம் யோசித்து ரொம்ப அழுகுறா. அப்பா அம்மாவோட ஆசை வந்து இந்த பொம்மையை உன்ட்ட கொடுக்கறதாங்க்கா, அதுதான்க்கா நான் வந்து சிட்டிக்கு உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் சிவா. அதுக்கப்புறம் சரத்சந்திரா வந்து பார்க்க வராருல்ல, அந்த எஸ்ஐ, அவர் வந்து அவங்களோட கெஸ்ட் ஹவுஸில் வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் உட்காந்தவர் தான் அவர். அதுக்கப்புறம் சரத்சந்திரா வராரு. வந்து, சார் என்னன்னு சொல்லுங்கள், எங்கள் சோபாச்சந்திராவை கொன்னது யார் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அவர் சில மாதிரியே உட்காந்துருக்காரு, ஆடாமல் அசையாமல். அதுக்கு முன்னாடியே அபூர்வா வந்து அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சு அந்த எஸ்ஐயை வந்து கொலை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, என்னாச்சு, ஏன் வந்து இவர் யார் கொலை பண்ணது அப்படின்னு. என்னோட பொண்டாட்டி வந்து இறந்ததுக்கு காரணம் வந்து கொலை தான், மர்டர் இல்லைன்னு சொன்னார். அதுக்காக தான் எங்கள் கெஸ்ட்டுக்கு வர சொன்னேன், என்னன்னு தெரியல, நான் வரத்துக்கு முன்னாடியிலே அவர் இறந்துருக்காரு, என்னாச்சுன்னு தெரியலை அப்படின்னு டிஎஸ்பிகிட்ட சொல்லிகிட்ருக்காரு. யார் இருந்தா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இங்கே அப்படின்னு கேட்கும்போது செக்யூரிட்டி தான் இருந்தாருன்னு சொல்லவும், செக்யூரிட்டி வந்து கூப்பிட்றாங்க. என்ன நினச்சுன்னா, நான் வந்து வெளியில் தான் உட்காந்துருந்தேன், சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க எஸ்ஐ சார். சாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து டீ வாங்க போயிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலை அப்படின்னு வந்து செக்யூரிட்டி சொல்கிறாரு. டிஎஸ்பி வந்து சொல்கிறாரு சரத்சந்திரா கிட்ட, நீங்கள் வந்து இந்த 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 கொலைக்கு என்ன காரணம்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வெளியூர் எங்களுக்கு தெரியாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் இவர் ஷாக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது தான் ஞாபகம் வருது திரும்ப திரும்ப அவருக்கு. சோபாச்சந்திரா ஆக்சிடென்ட் கிடையாது, மர்டர்ன்னு சொல்லிடுறாங்கல்ல, அதையே யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் பூமி வந்து செர்ரியை ஃபோன் பண்ணி வர சொல்கிறா. அவங்க தம்பிக்கு வந்து சாப்பாடு வாங்கி தரா ஒரு ஹோட்டலில். அப்போ இப்போ பூமி வந்து சொல்கிறா அவங்க தம்பிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்கா. இது மாதிரி நான் வந்து ஊருக்கு வந்தது வந்து இங்கே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ககன் தான், ககன் பற்றி சொல்கிறா. அவங்க அப்பா பற்றியும் அவங்க அப்பா வந்து என்னை வீட்டுக்கு இதில் சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது, எங்கள் அப்பா வந்து உன்னை கண்டிப்பாக சேர்த்துப்பார், அவர் தெய்வம் மாதிரி. அந்த வீட்டில் வந்து அபூர்வான்னு ஒருத்தி இருக்கா, அவர் ராட்சசி. அவள் வந்து எனக்கு வேண்டியவங்களெல்லாம் வந்து நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணுவா உனக்கு. அதனால தான் நான் யோசிக்கிறேன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு, உனக்கு வந்து சேஃபான இடத்துல நான் தங்க வைக்கிறேன். ககன் பற்றினதை எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறா. எங்கள் அப்பாவும் ககன் வந்து துருவம் மாதிரி, ரெண்டு பேருக்குமே ஆகாது. அதனால் செர்ரியோட ஹெல்ப்பு நான் கேட்டிருக்கேன், அதனால் செர்ரியை வச்சு நான் தங்க வைக்கிறேன். நான் வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டேன்றதுனால மாமா என் மேலே கோவமாக இருக்கார். அதனால் நீ என் தம்பின்னு தெரிஞ்சாலும் அவர் உன்னை வந்து அவங்க வீட்டு தங்க வச்சுக்க மாட்டார், வேறு பிளான் பண்ணி நான் வந்து தங்க வைக்கிறேன் உன்னை ககன் மாமா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செர்ரி வந்துடுறாரு. அங்கே செர்ரிகிட்ட வந்து சொல்கிறா, செர்ரி நீ தான் ஜீனியஸ், என் தம்பியை நீ தான் வந்து ககன் மாமா வீட்டில் தங்க வைக்கணும், உன்ன மாதிரி நல்லவன் யாருமே இருக்க முடியாது, மதர் தெரசாக்கு அப்புறம் நீ தான் ஹெல்ப் பண்ணுறதில்ல அப்படின்லாம் சொல்லவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. சரி, நான் வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி நான் உன் தம்பியை வந்து ககனை நான் வீட்டில் தங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு காரில். போகிற வழியிலே வந்து ககன் வந்து ஃபோனில் யார்ட்டையும் கோமா பேசிகிட்டு இருக்காரு. நல்ல சுச்சுவேஷனாக இருக்குது, ஒரு பிளான் வந்து கிடச்சிருச்சின்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொல்லி சிவா கிட்ட சொல்கிறாரு. இது மாதிரி நீ வந்து நான் பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி போயிட்டு வந்து நான் சொல்கிறத அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் பிட் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடுறாரு. அப்போ ஓடி போய் அடித்து பிடிச்சிட்டு ஏன் இதுமாதிரி தப்பு பண்ண அப்படின்னு வந்து கேட்கும்போது, எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்து விட்டுட்டு இன்னொரு பணக்கார வீட்டை கல்யாணம் பண்ணி போயிட்டாரு. எனக்கும் வந்து அம்மாவும் தங்கச்சி இருக்காங்க, அவங்களும் இப்போ உயிரோடு இல்லை, அதனால் நான் வந்து இந்த தப்பை பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி இதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரி யார் இவன், என்ன இவன் அடிக்கிறாரு, இது மாதிரி பர்ஸை வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நல்லா அவளை அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறான், இவன் வந்து அடிக்காதடா, நிறுத்துடா, இவன் வந்து என்னோட கதை மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு, நீ வந்து நான் வந்து இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கண்டவன்லாம் கூப்பிட்டு போகிற, யார் என்னென்னு தெரியாதுன்னும் போது, நீ பூமியை கூப்பிட்டு வரலையா யார் என்னன்னு தெரியாமல், அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறாரு.
அடுத்தது சரத்சந்திராவும் அபூர்வாவும் பேசிக்கிறாங்க. இது மாதிரி போலீஸ் வந்து இறந்துட்டார்ல, இதில் வந்து பெரிய பிளான் ஏதோ இருக்குது, இதுக்கு வந்து காரணம் யாருன்னு தெரியல, ஷோபா சந்திராவை கொன்னவங்க தான் போலீஸையும் கொன்று இருக்காங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்கும் போது அபூர்வா வந்து சொல்கிறா, இதில் வந்து எந்த இது பிளானும் கிடையாது மாமா, இது வந்து யாரோ நம்மளுக்கு வேண்டாதவங்க செய்கிற சதி தான், நீங்கள் கண்டது யோசிக்காதீங்க, ஏற்கனவே நீங்கள் கோமாவில் வந்து வெளில வந்ததே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம், இப்போ கண்டதையும் யோசிச்சு திரும்பியும் உடம்பு எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீலிக்கண்ணீர் விடிக்கிறா. ககன் வந்து சிவாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. சிவாவை வீட்டை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. இவர் வந்து பொம்மையே பார்த்துட்ருக்காரு. ஏது இந்த பொம்மை அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இந்த பொம்மை வந்து என்னோட அக்காதுன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு தங்கச்சி இது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொம்மையை பார்த்தோன்னே பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து பூமி இந்த இதில் தானே பொம்மையில் தானே வச்சு காப்பாற்றினது, அதெல்லாம் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அம்மா இதான் வந்து சிவா, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் இதான் சிவா, இது வந்து இவருக்கு நம்ம கதை மாதிரி தான், அவங்க அப்பாவும் இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை நடுத்தருவில் விட்டாங்க, இவனுக்கும் வந்து அம்மாவும் தங்கச்சி இருக்காங்க, அவங்கன்னா இப்போ உயிரோட இல்லை, இனிமேல் நம்ம வீட்டில் தான் சிவா இருக்க போகிறான்னு சொல்லவும் நல்ல காரியம் பண்ண ககன் அப்படின்னு வந்து சாரதா சொல்கிறா. உடனே அங்கே பூர்ணி வந்து இங்கே எல்லாரையும் என்ன இங்கே வந்து தங்க வைக்கிறதுக்கு இது என்ன நான் சத்திரமா, ஹாஸ்டலில் தங்க வைங்க அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பூர்ணி, நீ வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு. ரீசன் தானே சொல்கிறேன், இதுமாரி தானே பூமியும் வந்து தங்கி நம்ம வீட்டில் உள்ள சந்தோஷம்லாம் கொண்டு போயிட்டா, எல்லாரையும் நம்ம வீட்டில் வந்து தங்கி வைக்கிறதுனா சத்திரமா, எங்கேயாச்சும் ஹாஸ்டலில் சேர்த்து விடுன்னு சொல்லவும் அதெல்லாம் சேர்த்து வைக்கலாம் முடியாது, நீ முதல்ல சாரி கேளு சிவாட்டன்னு சொல்லும் போது ஷாரிலாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அம்மா சிவா வந்து நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மேலே போகல படி ஏறுறாரு. அதோட முடியுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.